Hello foodies, welcome back to நமக்கு soru mukiyam channel. 30 குழம்பு வரிசையில 4வது குழம்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் குழம்பு. இன்னைக்கு மதியம் என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த குழம்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்போட ரெசிபி ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குங்க. அண்ட் இதோட மேக்கிங்கும் ரொம்பவே ஈஸி. வாங்க இப்போ வாழைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதல்ல வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காவை இந்த மாதிரி சைடு ஆங்கிளில் வச்சு கட் பண்ணுங்க. அப்போ தான் குழம்புல பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் திக்னஸும் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல். இப்போ கட் பண்ண வாழைக்காவில் மசாலாலாம் ஆட் பண்ணி ஊற வைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பிஞ்ச் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி 1/4 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அரைச்சிக்க போகிறோம். அதே மாதிரியே தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சிருந்த வாழைக்காவை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். பச்சை வாசனை நல்லா போயிடும். 2 சைட்லையும் வாழைக்காவை திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் செப்பரேட் ஆகி வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 4 நிமிஷம் தான். இங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி செப்பரேட் ஆகிடுச்சுன்னு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வாழைக்காய் 2 பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்க போகிறேன். குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்குமே. ரைஸ்க்கு போட்டு சாப்பிட இது செமையாக இருக்கும். இப்போ இதை லிட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் சிம்லே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு வாசனை செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுவையான வாழைக்காய் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு soru mukiyam சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். 30 குழம்போட பிளேலிஸ்ட்டை மேலே காட்டியிருக்கேன். இந்த 30 குழம்போடைய பிளேலிஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பைசியான இந்த வாழைக்காய் குழம்போட பொட்டேட்டோ ஸ்பைரல் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம்.
அடுத்த குழம்போட வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.